வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரித்திர தேர்ச்சிகொள் என்பார் பாரதி. பாரதி எவ்வாறு குறிப்பிடுவதன் காரணம், நம் நாட்டின் பழங்கதைகளை பேசி மகிழ்வதற்காக அல்ல, பழம் பெருமைகளையும் விழுமியங்களையும் உணரும் ஒருவனால் மட்டுமே நாட்டிற்காக சேவை செய்து சாதனைகள் படைக்க முடியும். எனவே நமது நாட்டின் பண்டைய பெருமைகளை, விழுமியங்களை அறிந்து கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அந்த அடிப்படையில் எங்கள் நாடு என்ற தலைப்பில் பாரதியார், மகாகவி பாரதியார் தேசத்தின் பெருமைகளை பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலை நாம் பார்ப்போம். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீது போல் பிரிதில்லையே, இன்னரும் நீர் கங்கையார் எங்கள் ஆரே, இன்னரும் நீர் கங்கையார் எங்கள் ஆரே, இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, பன்னரும் உபநிடது நூல் எங்கள் நூலே, பன்னரும் உபநிடத நூல் எங்கள் நூலே, பார்மிசையேதொரு நூல் இது போலே, பொன்னொழிற் பாரத நாடெங்கள் நாடே, பொன்னொழிற் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவோம் ஏக்தை எமக்கிளை ஈடே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மரத வீரர் மலிந்தன நாடே, மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கான நலந்திகள் நாடு, நலனையாவையும் நாடுரு நாடு, பூரண ஞானம் பொழிந்தன நாடு, புத்தர் வீரானருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடே, பாடுவோம் ஏக்தை எமக்கிளை ஈடே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, இன்னல் வந்தூற்றிடும் போததற்கஞ்சோம், ஏழையராகி இனி மண்ணிற் துஞ்சோம், தன்னலம் பேணி இழி தொழில் புரியோம், தன்னலம் பேணி இழி தொழில் புரியோம், தாய் திருநாடெனில் இனி கையை விரியோம், கண்ணலும் தேனும் கனியும் இன்பாலும், கண்ணலும் தேனும் கனியும் இன்பாலும், கதலியும் சென்னலும் நல்கும் எக்காலும், கதலியும் சென்னலும் நல்கும் எக்காலும், உன்னத பாரத நாடு எங்கள் நாடே, உன்னத பாரத நாடெங்கள் நாடே, ஓதுவோம் ஏக்தை எமக்கிளை ஈடே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே. மகாகவி பாரதியார் நம் பாரத நாட்டின் விழுமியங்களை, பெருமைகளை பட்டியலிட்டதை பார்த்தோம். இன்னொரு இடத்திலே மகாகவி பாரதியார் குறிப்பிடுவார், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்று. அதாவது பெற்ற தாயாரும் நம் தாய் தேசமும் நமக்கு வானுலகை விட உயர்ந்தவை. இதே சுதேசம் புவனத்திரயம் என்று ஆதிசங்கரர் குறிப்பிடுவார். 3 உலகங்களுக்கு மேலானது நாம் வாழுகின்ற தேசம். அப்படிப்பட்ட பாரத அன்னையை நாம் சுதந்திர தினத்தன்று போற்றி வணங்க வேண்டும். அதற்கு கொடியேற்றி கொண்டாடி பாரத அன்னையை வணங்குவோம். ஒரு தாயை ஒரு மகன் மதிப்பது போல நாம் தாய் தேசத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மதித்து போற்றி கொடியேற்றி கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவை மற்றவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.